Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sons and Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்ம எங்கே பை இருக்குது, எங்கே செல் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. அதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? சரி, நம்ம கோல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோல்டு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த டெய்லி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கோல்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பை போக போகிறான். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிமாண்ட் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். இந்த மிட்டிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீமிட்டிகேஷன் ஆகும். ஏன்னா மிட்டிகேஷன் பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அகெயின் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணும். ரைட்டா? இந்த லோவை பிரேக் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கங்க. ஸோ 4 ஹவருக்கு போங்க. 4 ஹவரில் நமக்கு சோச் கொடுத்துருக்கு. ரைட்டா? சோச் கொடுத்துருக்கு. இது செகண்ட் பாயிண்ட்டு. அப்போது ட்ரெண்டு பைக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்து டிமாண்ட் எடுக்கும்போது டோட்டலாக லிக்விடிட்டி. ஓகேங்களா? இந்த ஜோன் ஃபுல்லாக லிக்விடிட்டி. அப்போது இங்கே இருக்கக்கூடிய லோ ஹண்ட் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். அப்போ இந்த லோ ஹண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நேராக இந்த லோவையும் எடுக்கும். அப்போது மார்க்கெட் நேராக கீழே வரப்போகிறான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இங்கே கீழே ஏன்னா இப்போ இந்த 2 டிமாண்டும் நமக்கு கரெக்டான இடத்துல இல்லை. அப்போ மார்க்கெட் எகைன் கீழே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போவோம். ஒன்ஸ் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த லோவை சோச்சா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோச்சா கன்சிடர் பண்ணிவிட்டு நமக்கு கரெக்டான சப்ளை எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டான சப்ளை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹிடன் சப்ளையில் இருந்து கூட மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது கரெக்டாக இல்லை, பட் கீழே வரலாம். ஸோ இந்த சப்ளைவை நம்ம எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். மார்க்கெட் இங்கே மேலே போயிட்டான் அப்படின்னா இங்கேருந்து செல்லாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ளைவை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த லோ ஹண்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் டிமாண்ட் மிட்டிகேஷன் அப்படின்றனால இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதனால இந்த டிமாண்ட் மிட்டிகேஷனுக்கு சோச் ஆயிருக்கு. ஸோ கீழே 2 டிமாண்ட் இருக்குது அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும். பட் டிமாண்ட் கரெக்டான இடத்துல இல்லை. ஸோ டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆன உடனே ஃப்ளிப் எடுத்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு மூமெண்ட். என்ன மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ பிரேக் ஆகும். அப்போது இந்த 2 டிமாண்டும் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 2 டிமாண்ட்லேயும் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிமாண்டில் மிட்டிகேஷன். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். ரீஃபர்மெண்ட் மிட்டிகேஷன் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் சோச்சுன்றது இதுதான் சோச். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஸோ நமக்கு சோச் பண்ணாலும் நமக்கு ஹோப் இல்லை. சோச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு, ஓகேவா இருக்குது அப்படின்னா நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு கோல்டில் கிளியர் கட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இதோட மூமெண்ட்டே சரியில்லை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு என்ட்ரி இன்கேஸ் கொடுக்குது, பெட்டர் என்ட்ரி கொடுக்குது, கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, ஓகே இப்போ மார்க்கெட் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நான் யூடியூப்பில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி டச்சோடு இருங்க. ஓகேங்களா? அப்டேட் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம கொடுப்போம். ஓகே, இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா AUD/USD. AUD/USDயில் நம்ம 2 ஸ்டேட் கொடுத்துருந்தோம் ஓல்டு வீடியோவில். மேலே இங்கே கீழே இருக்கக்கூடிய சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து, இந்த ஹிடன் சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணுறான், கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ BOS சோச், அடுத்தது BOS நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். ரைட்டா? இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ண சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிட்டான். ஏன் கீழே இருக்கக்கூடிய சப்ளை கொடுக்காம இதே நான் கொடுத்துருந்தேன்னா ரூல் படி தான் கொடுத்துருந்தேன். நமக்கு நோ இன்டியூஸ்மெண்ட். அதனால் எக்ஸ்ட்ரீமுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கேஸில் என்ன ஆகிடுச்சு, இங்கேருந்தே செல் ஆகிட்டான். ஸோ நோ ப்ராப்ளம்.
இங்கே மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். இதுக்கு மிட்டிகேட் இப்போது இது நம்ம ரெண்டுமே எடுத்திருந்தாலும் இது வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த சப்ளை வந்து நம்ம எடுக்கிறோம். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட். ஸோ 1 மினிட் வந்து போகிறோம். ஒன் மினிட்ல நமக்கு மேலே வந்து ஹண்ட்டு, கீழே சோச். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு எங்கே சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம் கன்ஃபர்மேஷன் பார்த்து. இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணலாம் கன்ஃபர்மேஷன் பார்த்து. ரெண்டுமே சூப்பரான சப்ளை தான். மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து கிடச்சிது. கீழே லோவில் சோச் வந்து இருந்தது. இந்த சோச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செல் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த சோச்ன்றது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டல்லாக ஒரு ரெக்கவரே இல்லாமல் சோச் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்டுக்கு போகிறோம். இந்த சோச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் சோச் தான். ஓகேங்களா? ப்ரீவியஸாகவே மார்க்கெட் சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்கு. மிட்டிகேட் பண்ணிட்டு நமக்கு ஒரு சோச் வந்து கொடுத்துருக்கு. இங்கே சோச் கொடுத்துருக்கு. கீழே சோச் கொடுத்து இங்கே சப்ளை கொடுத்துருக்கு. ஸோ இந்த சப்ளை நம்ம செல்லுக்கு வந்து எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். பட் இதோட மிட்டிகேஷன்ற இந்த ஒரு ரெக்கவரே வந்து நமக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை. அதனால் இந்த சப்ளையில் நம்ம எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து எடுக்கிறது பெட்டர். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ எகெயின் நம்ம 15 மினிட்ஸ்க்கு வரலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, இங்கே ஒரு சப்ளை, இங்கே குட்டியாக ஒரு சப்ளை. குட்டியாக இருக்கக்கூடிய சப்ளை 5 மினிட். ஸோ கன்ஃபர்மேஷன் இந்த 3 இதுலேயும் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆக போகுதுன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டு நீங்கள் செல் மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். இங்கே செல் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிடுங்க. பெரிய ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். 15 மினிட்ஸ் போகிறோம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. கன்ஃபர்மேஷன் பாருங்கள், செல் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஒப்பீனியன், இது ஃபுல்லாக ஒரு பேஸாக கவர் பண்ணிவிட்டு இந்த ஹையை ஒரு ஐடியமாக எடுத்துக்கிட்டு இந்த சப்ளை ஆர் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேனிபுலேட் அடித்து தான் செல் ஆகும். ரைட்டா? ஒரு ரெக்கவரி இருக்குது. நல்ல ரெக்கவர் இருக்குது. ஒர்க் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இந்த க்ரீன் ஜோன் இஸ் மஸ்ட். மார்க்கெட் வந்தால் செல் பண்ணுங்கள். அப்படி மார்க்கெட் வராமலே கீழே வந்துட்டான், இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா நோ ப்ராப்ளம். டெய்லி டைம் ஃப்ரேம் போங்க. இந்த டிமாண்ட் அண்ட் இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். இதுதான் பிளான். ரைட்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த க்ரீன் டிமாண்டில் பை வந்து கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வரல, வந்தால் பை பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுங்கள். இன்னும் மார்க்கெட் வரல. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்த ஒரு செல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஓல்டு வீடியோஸில் இருக்கும். வீக்லி மார்க்கெட் அனலைசஸ் வித் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அப்படியே போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். லாஸ்ட்டு வீக்குக்கு அதுக்கு முன்னாடி வீக்கு போட்டிருந்த ஒரு வீடியோ, அதில் இதை பற்றின ஒரு டீட்டெயில் இருக்கும். போய் பாருங்கள். இங்கே எடுத்த என்ட்ரிக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இங்கே இருக்குது. இங்கே சப்ளை, இங்கே சப்ளை. இந்த 2 சப்ளையில் இருந்து செல் பண்ணுங்கள். அதில் உங்களோட இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? டெய்லிக்கு போனீங்கன்னா இந்த ஜோன், வீக்லி போங்க. வீக்லிக்கு போனீங்கன்னா இந்த ஜோன் வந்து தெரியும். ஸோ இந்த ஜோனுக்கு டிபி வந்து செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன். 15 மினிட்ஸ் போங்க. 4 ஹவர். 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, இங்கே இருக்கக்கூடிய சப்ளை. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்து கன்ஃபர்மேஷன் பாருங்கள். கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏயுடி ஜேபிஒய். ஏயுடி ஜேபிஒயில் இங்கே கீழே இருக்கக்கூடிய 4 ஹவர் டிமாண்ட்லேருந்து பை வந்து கொடுத்துருந்தோம். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தான். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தான். இந்த டிமாண்டில் நம்ம ட்ரை பண்ணல. இந்த டிமாண்டில் தான் ட்ரேடு வந்து சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டிமாண்ட், இங்கே டிமாண்டில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், ஃபெயில் வந்து பண்ணிட்டான்.
ஓகேங்களா? இந்த டிமாண்டில் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் நம்ம கொடுக்கல. ஸோ நமக்கு மஸ்ட் டிமாண்ட் எது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட். இதிலேருந்து நமக்கு பை வந்து இருக்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டான் அப்படின்னு பார்க்காதீங்க. திடீர்னு கீழே வந்துட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே வந்து போகலாம். ரைட்டா? ஸோ இதுலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணுங்கள். இதில் பண்ணக்கூடிய பை இங்கே இருக்கக்கூடிய ஹை வரைக்குமே பை பண்ணலாம். ஒரு நல்ல சூப்பரான என்ட்ரி வந்து இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்ல என்ட்ரி போட்டுட்டு இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். நமக்கு பெரிய ப்ராஃபிட் ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நானும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் வந்து இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இதில் ஒரு கொஷின் வரும். அப்போ கீழே வருவானே மார்க்கெட், ஸோ நம்ம மேலே இருந்து செல் பண்ணலாமே இந்த இடத்துலேருந்து அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா இது இந்த கவுண்டர்ஸ்லாம் நமக்கு ஒர்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப டஃப்பு தான். ஓகேங்களா? ஒர்க் ஆகிறது ரொம்ப ரேர். அப்படி இருந்தாலும் நம்ம ட்ரேடு வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ பிஓஎஸ் இந்த இடத்துல சோச் சப்ளை என்ன இருக்குது, ஃபெயிலியர் ஆகிருக்கு. சப்ளையில் நம்ம என்ட்ரி போக மாட்டோம். நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும். நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ ஹை பிரேக் பண்ணல. லோ பிரேக் பண்ண அதே கேண்டலில் தெரியுதுங்களா? லோ பிரேக் பண்ண அதே கேண்டலில் இந்த சப்ளை எடுத்திருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. பட் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ அதே கேண்டல் தான் நமக்கு ஒர்க் ஆகிருக்கான்றதையும் அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். எஸ் அதே கேண்டலில் தான் ஒர்க் பண்ணியிருக்கான். நியூஸ் டைமில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகே, அப்போது அடுத்த என்ட்ரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ அடுத்த என்ட்ரி. ஓகேங்களா? அடுத்த என்ட்ரியே கிடையாது இதில். அடுத்த என்ட்ரி எங்கே இருக்குன்னா 15 மினிட்ஸோட இந்த டிமாண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த லோ இஸ் அ லிக்விடிட்டி. இந்த லோ வந்து எடுத்துருவோம். ஹன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை வந்து போகும். இந்த பையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படியாவது என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். சிம்பிள். ஓகேங்களா? பெரிய ப்ராஃபிட் வரும். அடுத்தது சப்ளைலேருந்து செல்லு. மார்க்கெட் வந்து சப்ளைக்கு வரல. வந்ததுக்கப்புறம் செல் பண்ணுங்கள். சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா சோச் பண்ணிட்டான். இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. அப்போ இந்த டிமாண்டுக்கு மேலே இருந்து மார்க்கெட் கீழே வரணும். அதனால் 15 மினிட்ஸில் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் வந்து பண்ணோம். ஸோ நம்ம இந்த இடத்துல பிஓஎஸ் சோச் கொடுத்துருந்தோம். சப்ளை நம்ம எடுத்து செல் பண்ணோம். பட் இந்த சப்ளை எடுத்திருந்தோம். இதுலேயும் கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. நம்ம இதில் என்ட்ரி போகலை. இப்போது மேலே ஹையை பிரேக் பண்ணி கீழே லோ பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சப்ளையில் செல் வந்து போக சொல்லியிருந்தோம். இதுலேயும் வந்து இதில் வந்து நம்ம ஒரு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருந்தது. இதை வந்து எஸ்எல் ஹிட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு தான் இதில் என்ட்ரி வந்து போயிருந்தேன். இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த என்ட்ரி நான் இதனால தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக இது எஸ்எல் ஹிட் ஆகும்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். அதனால தான் ஒரு சின்ன ரிஸ்க் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தேன். சின்னதாக ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். அது லூஸ் ஆகிடுச்சு. மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மிட்டிகேட் பண்ணனா ஒரு ஹியூஜ் செல்லிங் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மேலே இருக்கக்கூடிய சப்ளை மிட்டிகேட் பண்ணல மார்க்கெட். மிட்டிகேட் பண்ணா அப்படின்னா நமக்கு பெரிய செல்லிங் வந்திருக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இருக்கானே மிட்டிகேட் பண்ணுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா மிட்டிகேட் பண்ணிடுவான். ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்ல எப்படியாவது 1 மினிட்டுக்கு போயிடுங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் டார்கெட் புக் பண்ணுங்கள். ஒரு நீங்கள் வந்து 1:15 அப்படின்ற என்ட்ரியே ரொம்ப பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பீப்புளாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்னதாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டெமோலையோ இல்லை ரியலோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு இந்த சப்ளையை நோட் பண்ணிக்கங்க. இந்த சப்ளையை வரட்டும். வந்ததுக்கப்புறம் 5 மினிட் போங்க. வரும் மார்க்கெட். இந்த சப்ளை எடுங்க. இங்கே பை கேண்டல் இருக்கா, அந்த சப்ளையை எடுத்து வச்சுக்கங்க. இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வரானான்னு பாருங்கள். இந்த ப்ளூ ஜோனுக்கு மார்க்கெட் வந்தால் 1 மினிட் போயிடுங்க. 1 மினிட்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பாருங்கள். கொடுத்துச்சுன்னா சப்ளையில் கண்ணை மூடிட்டு என்ட்ரி போட்டுருங்க. என்ட்ரி போட்டு டிபி இஃப் யூ ஆர் ட்ரேடர், ஓகேங்களா, நீங்கள் ஒரு உண்மையான ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேர். இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவரோட டிமாண்டில்
டிபி செட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் டிபியை செட் பண்ணுங்கள். 1 மினிட்ல என்ட்ரி போட்டு, ரைட்டா? டிபி செட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் கமாண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட ஒர்த் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ட்ரேடிங்கோட ஒர்த் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ மேபி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் ஆகலை அப்படின்னா, இப்படி மிட்டிகேட் ஆகிருக்கு ஆனால் உள்ளே வரல, இவ்வளோ தூரம் தான் மிட்டிகேட் ஆகிருக்கு அப்படின்னா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பாருங்கள். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து அதே டிபி செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரே ஒரு டைம். வாழ்க்கையில் எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ நாட்களை வந்து கடந்து போகிறீங்க. ஒரே ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப்பில் ஒரு டைம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி செட் பண்ணுங்கள். அதோட ப்ராஃபிட் எவ்வளோ பெருசாக இருக்கும். ட்ரேடிங்ன்றது எவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னா விட்டுருங்க, அடுத்த என்ட்ரி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. ஜிபிபி யூஎஸ்டி நம்ம 15 மினிட்ஸில் இருந்து மார்க்கெட் செல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ரைட்டா? மார்க்கெட் செல் ஆகி கீழே தான் போகும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தோம். மார்க்கெட் செல் ஆகி கீழே போயிட்டுருக்கான் சொன்ன மாதிரி. இப்போது நமக்கு நெக்ஸ்ட்டு என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். மேலே இருக்கக்கூடிய இந்த வீக்லியோட சப்ளை வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த சப்ளை வரைக்கும். இந்த சப்ளை வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம்? சப்ளைலேருந்து செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் பிளான். டெய்லிக்கு போங்க, டிமாண்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். 1 வீக்கு கூட ஆகலாம் டிமாண்ட் வர்றதுக்கு. வெயிட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். மணி மேக் பண்ணலாம் எப்போ வேணாலும். ஸோ டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் நோ ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? நோ ரீஃபண்ட்மெண்ட். ஸோ நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவ்வளோதான். ஓகே, இந்த யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது. நல்லா லைக் பண்ணுற நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி வெரி ஒர்த் இட். என்னோடய ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா, யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் மோர் தென் 90% அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா. ஓகேங்களா? அப்புறமா ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக லைக் வந்து பண்ண மறந்துடாதீங்க. லைக் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்து சேஃபாக ட்ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.